முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு லண்டன்ல இருந்து ஒரு சில பொருட்களை பெட்டி மூலயமா விஜய் அவர்களோட நீலாங்கரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் எனக்கு விவாகரத்து வேணும்னு முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் தமிழக சினிமா வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு 4 முறை விசாரணைக்கு வந்திருக்குது. இதுல ஆகஸ்ட் 7ஆம் தேதி கடைசியா முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்து வீடியோ கால் மூலயமா வீடியோ ஹியரிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலை ஒரு 3-4 மணிக்கெல்லாமே விஜய் அவர்கள் மேல போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மனுவையும் விவாகரத்து மனு உட்பட எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த ஒரு 4-5 மாதமா எதுக்காக அவங்க விவாகரத்து வேணும்னு அவங்க கேட்கணும், திடீர்னு எதுக்காக விவாகரத்து அவங்க பின்வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. பத்தாவதுக்கு விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காரு. அவர் தான் 2 தரப்புக்கிட்டையும் சமரசம் பேசி அம்மாவை இறங்கி வர வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க பிப்ரவரி மாதம் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாலும் கடந்த 2-3 வருஷமாவே இவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளையும் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விழாவிலையும் அவங்க பேரண்ட்ஸ் கலந்துக்கும் போது கூட சங்கீதா அவங்க கலந்துக்கல. அவங்க பேரண்ட்ஸ் வாழக்கூடிய லண்டனுக்கு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் விஜயோட மனைவி சங்கீதா வர போறாங்களாம். அதுவும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய திருமண நாள் வரப்போகுது. இது அவங்களுக்கு 27வது திருமண நாள். இந்த 27வது திருமண நாளை வெகு விமர்சையா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீலாங்கரை வீட்டில் எந்த ரூம்ல அவங்க வசிச்சாங்களோ அதே ரூம்ல மறுபடியும் அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வெளிவந்திருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லண்டன்ல இருந்து ஒரு சில பொருட்களை, குறிப்பா அவங்க சென்னையில இருந்து எடுத்துட்டு போன பொருட்களா இருக்கட்டும், அவங்க சென்னை வீட்டில் பயன்படுத்தின பொருட்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க லண்டனுக்கு வெக்கேட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு நீலாங்கரை வீட்டுக்கு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கார்கோ பார்சல் மூலமா அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதுல ஒரு சில பெட்டிகளும் வீட்டுக்கு வந்திருக்குது. அந்த பெட்டிகள் முதல்ல நீலாங்கரை வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு செட்டில் ஆனதுக்கு பிறகு ஒரு 20 தேதி கிட்ட, அதாவது ஆகஸ்ட் 20 தேதி நெருக்கத்துல அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க சர்க்கியூட் ஆகிறதால கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் விஜய் அவங்க மனைவி சங்கீதா கூட மறுபடியும் திருமண வாழ்க்கையில் இணைஞ்சு வாழ போறாரு. அரசியல்ல பல விஷயங்கள், பல முன்னேற்றங்கள் எடுத்து வச்சாலும், பல மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் குடும்ப வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துட்டு இருந்துச்சு. இனிமே அதுக்கும் இடமில்லை அப்படிங்கிறது தான் டிவிக்கு தொண்டர்கள் அப்புறம் விஜய் ஃபேன்ஸோட மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப தான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை லண்டன்ல இருந்து பெட்டி மூலயமா சங்கீதாங்க விஜய் வீட்டுக்கு அனுப்பி வச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.